இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது உதாரணமாக ஐசிடியோட முக்கியத்துவம்ன்ற எல்லாம் பெருசாக நாங்கள் கதைக்கவோ அப்படியான தேவை ஒன்று வந்து இல்லை. ஆனால் எங்களுக்கு கட்டாயமாக நாங்கள் கதைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் முடிக்கிற என்னன்னு சொன்னால், இந்த ஐசிடி எத்தனை பேர் வந்து எடுக்கிற ஓயில் ஓகே, ஒரு ஸ்கூல் ஒன்று எடுத்தான்னு சொன்னால் 100க்கு ஒரு 50% வந்து இல்லை. பொதுவாக பெரிய ஸ்கூல்ஸில் எடுத்துக்கோங்க, சின்ன ஸ்கூலில் எடுத்துக்கோங்க, உங்களோட ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் வந்து பாருங்கள், இல்லாட்டி ஒரு 10% அளவு ஆக்கள் தான் ஐசிடியை வந்து எடுக்கிறது. ஏன் ஐசிடி எடுக்கிறலன்னு சொன்னால், சம்டைம் ஐசிடி கஷ்டம்னு சார், இல்லாட்டி மற்ற பாடம் லேசின்னு சார், என்ன சார் ஒரு காரணம் வந்து சொல்கிறோண்டு. ஆனால் 6, 7, 8 இருக்கிற பிள்ளைகளுக்கு சம்டைம் அவங்களுக்கு பவர் பாயிண்ட் உண்டு, வேர்டு உண்டு தெரியா, இல்லாட்டி கரண்ட்லி 11 இருக்கிற ஒரு பாய் ஒன்றுக்கு 10 இருக்கிற ஒரு பாய் ஒன்றுக்கு வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸலோ கூட ஆப்ரேட் பண்ண தெரியாத ஒரு ஜென்ரேஷனில் இருக்கிறது. இவ்வளோ நாங்கள் வளர்ந்து ஃபோன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகி எங்களுக்கு மாற ஃபோன்ல எங்களோட மகள் மாற பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்கிறேன்ட்டு சொல்லிக்கொள்கிற பேரண்ட்ஸ்ட பிள்ளைகளும் அவங்களுக்கு பார்த்தாண்டா விளங்கும், அவங்களுக்கு இதை பேசிக்கான சில கம்ப்யூட்டிங்கில் சில விஷயங்களே அவங்களுக்கு தெரியாமிக்கும். பட் ஐசிடியை தவிர மற்ற எல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாக்களாக வந்து இருப்பாங்க. எனவே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னேன்டா, கட்டாயமாக நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு ஐசிடிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா எதிர்காலம் ஃபுல்லாக டோட்டலி டிபெண்ட் ஆல்மோஸ்ட், அதை பற்றி நான் மிச்சம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெரியும். இப்போ அந்த வகையில் நாங்கள் ஒரு பிள்ளையோனுக்கு ஒரு லேப்டாப் கொண்டு வாங்குறேன்னு சொன்னால் ஆக்கள் நினச்சி கொண்டிருக்கிற ஒரு 80,000 1,00,000 தான் லேப்டாப் வந்து இருக்கிறது. இல்லை, ஒரு 30,000க்கும் 35,000க்கும் ரீகண்டிஷன் செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்ஸ் வந்து எடுத்து எங்களுக்கு கொடுக்க இயலும். அப்படி நாங்கள் கொடுக்குற நேரம் அந்த பிள்ளை வந்து இந்த என்வாயரன்மெண்ட்டுக்கு வந்து பழகுவாங்க, அந்த ஐடியோட இருக்கிற என்வாயரன்மெண்ட்டுக்கு பழகுவாங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிற ஐடி வந்து கம்ப்யூட்டர் இல்லாட்டி ஐடி வந்து செய்யலை, ஐசிடி வந்து செய்யலான்றது. ஸோ பேசிக்கில் அவங்களுக்கு பார்த்தேன்டா விளங்கும், கிரேட் 10, 11 இப்பையும் இருக்கிற சிலபஸை வந்து பார்த்தேன்டா அவங்களுக்கு ஆக லேசான ஒரு சிலபஸ் ஒன்று தான் நிற்கிறது. இது வந்து ஆக பேசிக்கான இது ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஓஎல்ல வந்து செய்யாட்டியும் நீங்கள் இன்னொரு அடுத்த ஸ்டெப் வந்து போகிற நேரம் ஜிஐடி, ஜென்ரல் ஐடி, எல்லாம் கட்டாயமாக வந்து செய்யத்தான் போகிறீங்க. அது இல்லாமல் நீங்கள் ஒரு டிப்ளமோ வந்து செய்கிறேன்டா இதே சிலபஸை நீங்கள் படிக்க தான் போகிறீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கண்டா, இது ஒன்றுமே செய்யாமல் ஐசிடி கஷ்டம்ட்டு பிறகு நீங்கள் போய்த்து அதை சல்லியை கொடுத்து இல்லாட்டி கட்டாயமாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு இடத்துல கட்டாயமாக அதை ஐடியை வந்து படிக்கிறீங்க. ஸோ முக்கியமாக செல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னேன்டா, இந்த ஐடியை வந்து கட்டாயமாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். லேப்டாப் ஒன்று இல்லாட்டி லேப்டாப் ஒன்று வாங்க ட்ரை பண்ணுங்கள். லேப்டாப் ஒன்று வாங்குறேன்னு சொன்னேன்டா ஆக லேசான ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு கணக்கொன்று வந்து போட்டு பார்த்தேன்டா, ஒரு நாளைக்கு எவ்வளோ சேர்த்தேன்னு சொன்னால் எவ்வளோ நாளில் ஒரு லேப்டாப் ஒன்று வாங்க இயலும். ஸோ உதாரணமாக வந்து நாங்கள் கணக்கொன்று போட்டு பார்ப்போம். ஓகே, சாதாரணமாக நாங்கள் ஒரு 30,000 ஒரு லேப்டாப் ஒன்று வாங்குறேன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 100 ரூபா வந்து எங்களுக்கு சேர்க்க இயலும்னு சொன்னால் எங்களுக்கு 300 நாளில் வந்து வாங்க இயலும். 300 நாட்களில் எங்களுக்கு 30,000 ரூபா வந்து சேர்க்க இயலும்னு சொன்னேன்டா, ஒரு மாதத்தில் வந்து எங்களுக்கு 30 நாள் வந்துக்கிற, அதை வந்து நாங்கள் 12 பேருக்கு 360 நாள்கள் வந்துக்கிற ஒரு வருஷத்துக்கு. ஸோ ஒரு வருஷத்தில் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா சேர்த்தேன்னு சொன்னாண்டாவே எங்களுக்கு லேப்டாப் ஈஸியாக வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கல. அந்த லேப்பை நாங்கள் வாங்கி கொடுக்குறது மட்டும் போதா, இப்போ இருக்கிற இந்த வீடியோ பார்க்குற யங் ஜென்ரேஷன்ஸும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேரண்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட மைண்ட் செட்டை மாற்றாத வரைக்கும் உங்களுக்கான ஒரு விமோசனம் ஒன்று இல்லை. ஓகே, தட் மீன் நீங்கள் இன்னொருத்தர் செல்லித்தான் இன்னும் செய்யக்கூடிய லெவலில் வந்து இருக்கிறேன்னு சொன்னால் இந்த உலகம் வந்து மிச்சம் முன்னுக்கு போய்த்தாச்சு. ஏன்டா இந்த உலகத்தில் வந்து ஸோ எதிர்காலத்துலேயும் இப்போயும் வந்து யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும்னு சொன்னால், யார் ஆன் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கொண்டு மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிக்கொண்டு முன்னுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் டெவலப்மெண்ட் வந்து இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் இன்னொருத்தர் செல்லும் வரையும் இன்னொருத்தர் படி தரும் வரையும் இருந்த ஒரு காலம் வந்து அது இல்லா போய்த்தாச்சு. ஸோ நாங்கள் ஒவ்வொருத்தரும் விலகி கொள்ளணும். ஒரு லேப் ஒன்று வாங்கி தந்தேன்டா, ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி தந்தேன்டா, அதை எதுக்கு வந்து நாங்கள் பயன்படுத்தணுன்றது. ஸோ எதுக்கு வேணுன்றதை பயன்படுத்தணுன்றதை நாங்கள் அறிஞ்சு எங்களுக்கு செல்ஃபாக படித்து முன்னுக்கு வந்து புகையிலும்னு சொன்னால், அதால் ஏர்ன் பண்ண இயலும்னு சொன்னால் இதுதான் டெவலப்மெண்ட். அதெல்லாமல் இன்னும் நாங்கள் ஃபோன் ஒன்று கிடைச்சோன்னே, லேப்டாப் ஒன்று கிடைச்சோன்னே எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு யூஸ் பண்ண இயலும்னு நினச்சி கொண்டு இருந்தேன்டா, இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு மூலையில் அப்படியே தேங்கி நிற்பீங்க, மற்றவர்கள் எல்லாம் முன்னேறி போவாங்க. ஸோ நாங்கள் ஒவ்வொருத்தரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களோனும், 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுன்றது வந்து சின்ன பிள்ளைகள் அல்ல. ஸோ அதே போல் 6, 7, 8லேருந்து இப்போ நிறைய பேர் வந்து டெவலப் ஆகி கொண்டு வராங்க. உண்மையிலே சந்தோஷத்துக்குரிய விஷயம். ஸோ இப்படி வார நேரம் நாங்களும் ஏஐ யுகத்தில் நாங்கள் முன்னோக்கி போகிறேன்னு சொன்னால் ஐசிடின்னு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இந்த தாட்டை வந்து நான் தரணும்னு நினச்சேன். ரீசன், நிறைய பேர் வந்து
ஐசிடி வந்து எங்களுக்கு செட் ஆகாது, ஐசிடி வந்தால் லேப்டாப் வாங்கணும், அதுக்கு வசதி இல்லை, இல்லாட்டி ஐசிடின்ற வந்து பொறவு படிச்சு கொள்ளையிலும், அப்படி இல்லாட்டி ஐசிடின்னு ஒரு கஷ்டம், இப்படி சொல்லி சாக்குப்போக்கள் சொல்லி எங்கள்கிட்ட நல்ல தேவையான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நாங்களே இல்லாமல் கொள்கிறோம். ஸோ நாங்கள் அப்படி இல்லாமல் கொள்ளாமல் ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிர நேரம் அதை வந்து கிரெப் பண்ணி எங்களுக்கு படித்து முன்னே போகிறதுக்கு ஆனால் வேலைகளை வந்து நாங்கள் செஞ்சு கொள்ளணும். அதே போல் யூடியூப் வந்து இருக்குது. யூடியூப்பில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து படிச்சேலும் நிறைய தேடியலும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தேடி படிச்சேலும். ஆனால் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் ஒன்று தேவை. ஒரு ஃபோன் ஒன்று யூஸ் பண்ணுறேன்டா, ஒரு இந்த கம்ப்யூட்டர் உண்டு, லேப்டாப் உண்டு, இன்டர்நெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் ஒன்று தேவை. இந்த மைண்ட் செட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கொள்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு பவர்ஃபுல் மைண்ட் செட் உள்ள ஒருத்தரை வந்து மாறுறதுக்கு எனக்கு ஒவ்வொரு கிழமையும் சராசரியாக ஒரு 2-3 கால்ஸ் வந்து வரும் அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து. ஒவ்வொரு ஸ்ரீலங்காவில் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் சார் ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறீங்களாண்டு. அது பொதுவாக வந்து என்ன யூடியூப் வீடியோஸை பார்த்து அல்லது எங்கள் சரி யார் சரி சொல்லி அப்படி ஒரு கால்ஸ் வந்து வரும். ஆனால் எனக்கு உண்மையிலேயே சரியான ஒரு டைம் ஒன்று அமையலை எனக்கு கிளாஸை வைக்கிறதுக்கு. பட் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ஒரு கிளாஸஸ் கொஞ்சம் வைக்கலாம்னு வந்து நினைக்கிறேன். ரீசன் என்னென்னு சொன்னேன்டா, ஐசிடி வந்து ஒரு லேசான பாடம், அது கஷ்டமான ஒரு பாடம் அல்ல. ஸோ நான் நிறைய டியூட்ஸல் வந்து செஞ்சு ஆன்லைன்லேயும் போட்டிக்கிறேன், உங்களுக்கு பார்க்கலும். இல்லாட்டி ரஜா மஹதீன் சார் ஐசிடி நடிச்சேன்டா உங்களுக்கு டியூட்ஸ் வந்து ஃப்ரீயாக நிறைய எடுத்துக்கொள்ள இயல்மாகும். அதே போல் ஆன்லைன்லேயும் நான் சில கிளாஸஸ் வந்து செஞ்சதை வந்து போட்டிக்கிறேன். இந்த முறை நான் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக், இப்போ இந்த காலம் எப்படியான காலம்னு சொன்னால் 10ஆம் ஆண்டுலேயே ஓஎல் எடுக்கிறாக்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. உண்மையிலே சந்தோஷத்துக்குரிய விஷயம். அது செய்ய இயலும் என்ற கொஞ்சம் சின்ன சிலபஸ் ஒன்று தான் நீக்கிற 10-11 இப்பயும். ஸோ இதை வேலையை வந்து எங்களுக்கும் செய்ய இயலும். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக்லி நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் மீன் விளங்காமல் ஸ்பீடாக போகிற கிளாஸ் ஒன்றா இல்லை. ஃபாஸ்ட் ட்ராக்ன்றதுக்கு நான் ஆஸ் சூன் as பாசிபிள் குயிக்காக வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ஈஸியான பாடங்களை வந்து குயிக்காக வந்து மூவ் ஆகிறதுக்கும், பாடங்கள் மேத்தமெட்டிக்ஸில் வர பாடங்களை கொஞ்சம் நாங்கள் கணக்குகளோடு செஞ்சு வந்து போகிறதுக்கும் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்படியான ஒரு கிளாஸை வந்து நான் செய்யலாம்னு வந்து நினைக்கிறேன். ஸோ தேவையான ஆட்கள் வந்து ஜாயின் ஆகலாம். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸஸ் எப்பயும் தொடர்ந்து போகும்ட்டு வந்து நான் நம்பலை. ஸோ எனக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு டைம் ஒன்றுக்கு இந்த விஷயத்தை வந்து செய்யலாம்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ரிக்வெஸ்ட் வரப்போல் எனக்கும் ஒரு ஆதங்கம் உண்டிக்கிற இந்த கிளாஸஸை செய்யணுமேண்டு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த கிளாஸை வந்து தொடங்குறேன். சம்டைம் இதை பயன்படுத்திக்கோங்க இந்த சந்தர்ப்பத்தை. ஸோ கேள்வியில் இருந்தால் வேண்டிய மட்டும் கேட்கலாம். 1க்கு 1000 முறையும் வந்து விளங்காத ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து நாங்கள் எப்பயுமே ரெடி. இந்த விஷயத்தை வந்து கருத்து கொண்டு நீங்களும் என்ரோல் ஆகலாம் கிளாஸுக்கு. ஸோ நான் வாட்ஸ்அப் நம்பரை வந்து தந்திக்கிறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு இந்த கிளாஸஸில் உங்களுக்கு ஜாயின் ஆகலாம். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் ஆகலாம்ன்ற விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். தேங்க்யூ.